நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடேன. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 powered by NRT தரும் கோல்ட் வினர். தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். And இந்த வாரம் quarter finals. It's down to crunch time. Top 6 contestants இருக்காங்க. இந்த வாரத்தோட முடிவுல அது top 5 ஆக போகுது. So let's give it up for top 6 contestants. நேற்றைய போட்டி எப்படி இருந்தது, இந்த வாரம் முழுக்க போட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்ய போற நம்ம நடுவர்களை கேட்கலாம். சுஜாதா மேம் சொல்லுங்க, டைம்லெஸ் கிளாசிக் இந்த ஜான்ரல இந்த வாரம் நீங்க எதிர்பார்க்கறது என்ன? டைம்லெஸ் கிளாசிக்னு சொன்னாலே தெரியும் எல்லாருக்கும், அது நம்ம மனசுல நிறைஞ்ச பாட்டுகள் தான் அது. ஸோ மியூசிக்கலி பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த பாட்டு என்ன மீனிங் கொடுக்குதோ அது ஸ்ட்ரெயிட்டாகவே ஹார்ட்டுக்கு போகணும். ஸோ ரிலாக்ஸ், நல்லா பாடுங்க. We are there with you. Very nicely said. Thank you Sujata ma'am. ஸ்ரீனிஜி, இந்த ஒரு கட்டத்தில் நம்மளுடைய டாப் 6 contestants கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு சிங்கருக்கு வந்து அல்டிமேட் டெஸ்ட்னா 60s 70s ஒரு பாடல்கள். ஒரு சிங்கருக்கு வந்து இட்ஸ் தி அல்டிமேட் டெஸ்ட். அதனால் இட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு ரவுண்ட் இது. பட் டெஃபினெட்லி வி ஆர் ப்ரவுட் ஆஃப் த டாப் 6. எவ்வளோ கஷ்டப்பட்டு இது வரைக்கும் வந்திருக்காங்கப்பட்ட விஷயம் எல்லாருக்குமே உலகத்துக்கே தெரியும். ஸோ I'm sure they are going to do us proud once again. Good luck. Thank you, Sriniji. Punniji. First of all, congratulations, top 6. I feel really happy for all of you. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க. ஸோ அதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த டைம்லெஸ் கிளாசிக்ஸ்னு சொல்லும்போது நாங்களே சில பாடல்கள் கம்போஸ் பண்ணும்போது we were not born. ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாரோட மனசுலையும் அப்படி பதிஞ்சிருக்கிற பாடல்கள். என்ன எதிர்பார்க்குறோன்னா, I think you should all go into the song. It's actually a tribute to the great legends who have composed it and who have sung it. So I think you have to really give your heart and soul into your performance, நினைக்கிறேன். And I think you will do it. You are capable of doing it. God bless you all. நல்லா பண்ணுங்க. Lovely words, Suniji. Thank you very much. And கடைசியா மனோஜி, சூப்பர் சிங்கர் 4 உடைய ஃபைனலிஸ்ட் ஆகணும்னா அவங்க கிட்ட என்ன ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? முதல்ல இத்தனை சுற்று கடந்து இந்த டாப் 6ல் வந்த அந்த 6 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுக்கு எத்தனை சுற்று அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. பகலா அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு கோஆப்ரேட் பண்ணி, அனந்த் சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வேர்வை சிந்தி அதெல்லாம் தாண்டி வர்றது பெரிய சமாச்சாரம். நீங்கள் பாட போகிற பாட்டு நல்ல பை ஹார்ட் பண்ணி நல்ல என்ஜாய் பண்ணி நீங்கள் பாடினீங்கன்னா ஓரளவுக்கு ரிசல்ட் வரும். எம்எஸ்வி ஐயா சில மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 15-20 நாள் அப்போ எல்லாம் ப்ராக்டிஸ். ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி அந்த வார்த்தைகளுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு பாடுங்க. நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம்தான். தேங்க்யூ மனோஜி, அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். அனந்த்ஜி, நீங்கள் இந்த பயணத்தில் ஒரு குருவாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மென்டலி ஆல்சோ யூ கிவன் தம் a lot of strength. இன்னைக்கு அவங்களுடைய குவார்ட்டர் ஃபைனல்ஸில் அவங்களுடைய ஃபோக்கஸ், அவங்களுடைய பார்வை எதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது 50s 60s அந்த காலத்தில் திரைப்படத்தினுடைய கல்ச்சருக்கு இன்னித்து கல்ச்சருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு அந்த கல்ச்சர் உடைய ஒரு எக்ஸ்போஜர் இல்லை. அவங்க இந்த கல்ச்சரில் வளர்ந்துருக்காங்க. இது தொடர்ந்து நிறைய ரவுண்ட்ஸில் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த காலத்து திரைப்படத்திலேயே நாட்டியத்தினுடைய நிறைய அங்கங்கள், அதில் தாத்து, அதோடைய கல்ச்சர், அதோடைய வாசனை இருந்தது. பாடல்களையும் டிஎம்எஸ் ஐயாவை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அந்த மாதிரி வாய்ஸ் கல்ச்சர், நாட்டியத்திலேருந்து வந்த வாய்ஸ் கல்ச்சர் அதுக்கு. ஸோ இவங்களுக்கு அந்த வாய்ஸ் கல்ச்சரே ரொம்ப ஏலியனாக இருக்குது. மொழியில் அந்த நுழையிறது, வார்த்தையோட அர்த்தத்தில் நுழைஞ்சு அதை ப்ரெசென்ட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது. அதை இவங்க எவ்வளோ தூரம் நுழைஞ்சு அதை புரிஞ்சுட்டு ஆழமாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் இந்த ரவுண்டுடைய கௌரவத்தை அவங்க காப்பாற்ற முடியும். அந்த ரவுண்டுடைய கௌரவத்தை காப்பாற்றுறது
டாப் 5ல போகிறத விட அதிகமாக இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் நம்புறேன். வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ டாப் 5ல நானும் இருக்கணும், நானும் என்னுடைய பாடல் திறமையை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு இந்த நாளுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை யாரு துவங்க போறாங்க? எஸ், இந்த பலமான பயங்கரமான போட்டியை இன்னைக்கு ஆரம்பிச்சு வைக்க வராங்க SS08 சோனியா. இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு, தலைவா உன் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளி விளக்கு, நம்பிக்கையின் ஒளி விளக்கு. ஆண்டவரே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். இந்த ஓருயிரே நீ வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன் முருகையா. ஆண்டவரே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். இந்த ஓருயிரே நீ வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன். பன்னிரண்டு கண்களிலே ஒன்றிரண்டு மலர்ந்தாலும், பன்னிரண்டு கண்களிலே ஒன்றிரண்டு மலர்ந்தாலும், எண்ணிரண்டு கண்களிலும் இன்ப ஒளி உண்டாகும். உள்ளமதில் உள்ளவரை அள்ளித்தரும் நல்லவரை, விண்ணுலகம் ஆவென்றால் மண்ணுலகம் என்னாகும். ஆண்டவரே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். இந்த ஓருயிரே நீ வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன் முருகையா. மேகங்கள் கண் கலங்கும், மின்னல் வந்து துடி துடிக்கும். வானகமே உருகாதோ வள்ளல் முகம் பாராமல். உன் உடலை வருகின்றேன், என் உயிரை தருகின்றேன். மன்னன் உயிர் போகாமல் இறைவா நீ ஆணையிடு, இறைவா நீ ஆணையிடு, ஆணையிடு. இறைவா இறைவா இறைவா. சோனியா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் பாட்டு இன்றைக்கி நான் கேட்டேன். நீங்கள் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷம். எத்தனையோ மணி விளக்குன்னு ஒரு போர்ஷன் வருது இல்லை, அது இன்கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாமல் நிப்பாட்டின மாதிரி இருந்தது. அது எடுத்துகிட்டு பாடுறீங்களா? எத்தனையோ மணி விளக்கு. ஓகே, அப்புறம் 1 2 மலர்ந்தாலும் அதில் கூட எனக்கு நோட் கிளாரிட்டி எனக்கு கரெக்டாக புரியலை. அது ரெண்டும் தவிர மீதி எல்லாமே ரொம்ப நல்லாவே பாடுங்க. ஐ டோன்ட் நோ, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் நீங்கள், அது மட்டும் பார்த்தா போதும். காட் பிளஸ் யூ. சோனியா, அவுட்ஸ்டாண்டிங் இட் வாஸ். எனக்கு என்ன பிடிச்சதுன்னா ரொம்ப இன்வால்வ்மெண்ட் இருந்தது பாடினதில். ரொம்ப ஓவர் ட்ராமேட்டிக்காகவும் இல்லை இந்த பாட்டு. யூ கேன் மேக் இட் வெரி ட்ராமேட்டிக், ஓவராக பாடி ரொம்ப அழற மாதிரி. இட்ஸ் அந்த மாதிரி ஒரு சீன் தானே அது. ஆனால்
ரொம்ப கரெக்டாக இருந்தது அந்த ஃபீல், த டைனமிக்ஸ், த ஃபீல் ஆஃப் த சாங் எல்லாம் ரொம்ப புரிஞ்சுண்டு ரொம்ப அந்த இன்வால்மெண்ட்டோட பாடினது ரொம்ப நல்லா. வெரி குட், வெரி குட். சோனியா நல்லா பாடினீங்க. அதாவது இந்த மேடையில் உங்களுடைய ஒவ்வொரு சுற்றுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டே இருந்தோம். இந்த சாங்க்கு சரணம் வரும்போது அந்த சின்ன காந்தாரம் பெரிய காந்தாரம் அது வந்து அந்த டெஃபினேஷன் கரெக்டாக நீங்கள் பாடினா தான் அது நீங்கள் அந்த த்ரோ வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கணும். 2 சரணத்துலேயும் அது ஒரு சின்ன அந்த விப்ராட்டோ மிக்ஸ் ஆகும்போது அது பெரிய காவா சின்ன காவா மைனர் ஸ்கேலா மேஜர் ஸ்கேலான்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். இடம் புரிஞ்சுது அங்கேருந்து. சரணம் பாடுமா? பன்னிரண்டு கண்களிலே ஒன்றிரண்டு மலர்ந்தால் அதுதான் அது இப்போ புரிஞ்சது இல்லையா? அந்த அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் கொண்டு வந்தால் தான் இந்த அந்த கம்போஸிங்கோடைய அழகே வெளியே வரும், இந்த மைனர் ஸ்கேல் மேஜர் ஸ்கேலுக்கு. மற்றபடி நீங்கள் பாடின அந்த ஃபீல் எல்லாமே நல்லா இருந்தது. கொஞ்சம் வாய்ஸ் ஸ்ட்ரெயினாக இருந்தது, பட் ஈவன் தோ மேனேஜ் பண்ணீங்க. குட். சோனியா, நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு ஃபைட்டர், எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் கேர்ள் அப்படின்னு போன வாரமே நிரூபிச்சிருக்கீங்க. இந்த வாரம் தொடர்ந்து ஹவ் இஸ் யோர் வாய்ஸ் ஃபர்ஸ்ட்லி? போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாட முடியறது நல்லா, ஆனால் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலை. பாட்டு கேட்டுகிட்டே இருந்தேன், அவ்வளோதான். ஆல்ரைட். அண்ட் ஆக்சுவலி இன்னைக்கு யூஸ்வலாக நீங்கள் பாடும்போது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய உங்கள் அம்மா கொஞ்சம் இமோஷ்னலாக இருந்தாங்க. என்னம்மா இந்த ஒரு வாரம் எப்படி இருந்திருக்கு? உங்களோட பொண்ணை நீங்கள் எந்த விதத்தில் என்கரேஜ் பண்ணி இன்னைக்கு நீங்கள் பாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க? ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை, கேட்டுட்டு தான் இந்த பாட்டு. நானும் சொன்னேன் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், பாட்டு கேட்டால் போதும் சொன்னேன். இன்னொன்று ஃபஸ்ட் டைம் என் அப்பா வந்திருக்காங்க. சொல்லுங்க சார், எவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்க பொண்ணு வந்து இங்கே பாடுறத பார்க்கும்போது? போன வாரம் இப்போ சோனி தொண்டைக்கு ப்ராப்ளம் இருந்தது. இவெல்லாம் மருந்தெல்லாம் சாப்பிட்டு மாத்திரைலாம் சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கா. இப்போ பாட முடியுது, போன வாரத்துக்கா மெதுவாக பாட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் உங்களுடைய பொண்ணு எந்த மேடையில் ஏறினாலும் அவங்க வந்து ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க இல்லையா? மேடையில் ஏறிட்டா என்னமோ அவளுக்கு இப்போ நான் எப்படி பாட முடியுதுன்னு நானே யோசிக்கிறேன். சோனியா, ஐ எம் ஷியோர் யூ கோனா ராக். ஓகே கண்ணா, இன்னும் 3 காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு. இப்போ உங்களுடைய முதல் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸோடைய மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு கேட்டுடலாம். தொண்டை கட்டி இருந்தால் கூட அவ்வளோ அழகாக பாடினீங்க, அதனால் நான் 8 on 10. ஓகே, 8 புள்ளிகள். உன்னிஜி 9, so that's 17. மனோஜி 8 புள்ளிகள். 25. 25 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும். ஸ்ரீநிதி 33 புள்ளிகள். ஓகே, இப்போ நீங்க வந்து 9 வாங்குனீங்கன்னா you will be in the first place tied with அரவிந்த் and பார்வதி. 8 வாங்குனீங்கன்னா திவாகரோட இருப்பீங்க, 7 வாங்குனீங்கன்னா ஷரத்தோட இருப்பீங்க. ஸோ என்ன ஸ்கோர் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சொல்லி ஆகணும். சோனியா, எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சுஜாதா மேம். ஓகே, ஸோ 9 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க with a total score of 42. 42 புள்ளிகள். அரவிந்த், ஸ்ரீனிவாஸ், பார்வதி and Sonia are all tied in the first place as of now with 42 points. Okay, all the very best, Sonia. சோனியாவுக்காக எங்க பெண்கள் அணி cheer leaders ஒரு cheer please. டென்னிஸுக்கு சானியா, டென்னிஸுக்கு சானியா, டென்னிஸுக்கு சானியா. அப்பா, உங்களை சானியா மிர்சா அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. டென்னிஸுக்கு சானியா, சிங்கருக்கு சோனியா. சூப்பர்ப்பா, நல்லா இருந்தது. ஓகே சோனியா, இப்போ நீங்க கொஞ்சம் போனியா? ஓகே, ஸோ இதே மாதிரி நம்மளுடைய அட்டகாசமான குவார்டர் ஃபைனல்ஸ் தொடர போகுது. பட் அந்த பிரம்மாண்டமான மேடையில் ஒரே ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படிங்கிற அந்த மாபெரும் டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்று பரிசாக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy Tarum Gold Winner. தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல், it's the quarter finals.
ஸோ நம்மளுடைய காலிறுதி சுற்றுடைய முதல் ரவுண்ட், அதாவது மெலடி சாங்ஸ்ல இன்னும் ஒரே ஒரு போட்டியாளர் தான் அவருடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க காத்துட்டு இருக்காரு. ஸோ without further ado, let's give it up for SS04 Syed Subhan. எண்ணிரண்டு 16 வயது எண்ணிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது தொடுத்தாள். முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது கொடுத்தாள். முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். எண்ணிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது காதளந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள். காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். காதளந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள். காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். எண்ணிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம். சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம். சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். எண்ணிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது சையத், எனக்கு ரொம்ப பிடிச்சது சையத். சூப்பர். இது யூஷுவல் சையத் செலக்ட் பண்ணுற சாங்கோட டிஃப்ரெண்ட் சாய்ஸ். ரொம்ப சுகமாக இருந்தது பாட்டு கேட்குறதுக்கு, அப்படியே ஸ்மூத்தாக. ஐ லவ்ட் இட். சையத், இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நீங்கள் முன்னாடி என்ன பாட்டு எடுத்து பாடிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஃபார் மீ நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க. என்ன சொல்கிறது, பெண்ணையே கையில் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கல. ஆனால் எனக்கு எந்த விதமான ஒரு குறையும் எங்கே என்னோட காதுக்கு தெரியலை. எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதில் இமோஷன் இருந்தது, ஸ்ருதியோடு இருந்தது, வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா கிளாரிட்டியோடு இருந்தது. மொத்தத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காட் பிளஸ் யூ. சுபான், எண்ணிரண்டு 16 இப்படியெல்லாம் கேட்டு அப்படியே மாற்றி வேற ஜோனரில் பாடும்போது ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீ வேற என்ன அந்த 16 வயசுல அவ்வளவு காதல் வருது? ஏன் ராஜா, ரொம்ப மனது
ஆட்டி படைத்தாயே கண்ணா. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 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 ஃப்ளேவர் புதுசாக இருந்தது. குட். நீ என்ஜாய் பண்ண விதம் ரொம்ப அருமை. கிவ் இட் அப். சையத் சுபான், so refreshing. அவரோட இந்த பக்கத்தை நான் பார்த்ததே இல்லை பாவனா. அப்படியா? எந்த பக்கத்தை பார்த்திருக்கீங்க? நாங்கெல்லாம் நான் வர வாரங்கள்லாம் எப்போதும் அவர் ஏஆர் ரஹ்மான் சார் பாட்டு தான் பாடிட்டு இருப்பாரு. இல்ல இப்ப வந்து மாறிட்டாரு. நிறைய வெர்சடைலா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் உடைய பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்காரு. பட் சையத், சித்ராமா சொன்ன விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்களா? பெண்ணை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஜூனியர்ஸ்லாம் அவங்க வந்து பாடும்போது ஃபர்ஸ்ட் சித்ராமா தான் பார்ப்பாங்க. அந்த பெண் எடுத்து சப்போஸ் கீழே பார்த்துட்டாங்க, ஐயோ போச்சே அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆக்சுவலி பெண்ணு சித்ராமா எடுக்கலன்னா அவங்க வந்து ஃபுல்லாக குதிச்சிருப்பாங்க. அவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட், அவ்வளோ பெரிய ஒரு எப்பிக் விஷயம் அது. பாவனா, சின்ன குழந்தைங்களுக்கு நான் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கும் பெண் எடுப்பேன். ஆமா மேம். ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க பெண் எடுத்தாலே ஐயோ எந்த சங்கதி தப்பா போச்சு அப்படின்னு மைண்ட் வைஸ்ல யோசிப்பாங்க. பட் இட்ஸ் சச் அ பிக் திங். ஓகே. அண்ட் ஆல்சோ அது ஒரு விஷயம் சொல்லிட்டேன், நல்ல விஷயம் சொல்லிட்டேன். இப்போ மனோஜி, ஐ திங்க் யூர் அப்சல்யூட்லி ரைட். அப்படின்னு சொன்ன மாதிரியே காதல் கொண்ட அந்த ஃபீல்ல போச்சு அப்படியே சைத். அண்ட் எனிவேஸ் எல்லாருடைய ஸ்கோர்ஸும் உங்களுக்கு தெரியும். யாருடைய ஸ்கோர் வாங்க போறீங்க? யாருடைய ஸ்கோரை பீட் பண்ண போறீங்க? 42 வரலாம். 42 வரலாம். You're expecting it. Let's see. Chitrama, let's begin with your scores. 9. Wow, okay. 9 புள்ளிகள். 8. Okay, so that's 17. Manoji. 9. Okay. 26. 26 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க. சுஜாதா மேம் 35 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க. 44 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க. The top scorer in the first competitive round, Saeed Subhan. Wow, and we saved the best for the last. Excellent. We have Arvind Srinivas, Sonia and Parvati at 42, Divakar at 41 and Sharat Santosh at 40. ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கு. You have 3 more competitive performances. கலக்குங்க. But you sang really well and கண்டிப்பா உங்களை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறது உங்களுடைய அம்மா. இந்த காலிறுதி சுற்றுல முதல் ரவுண்டிலே சையத் சுபான் டாப் ஸ்கோரர் 44 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. வெரி ப்ரவுட் அபவுட் ஹிம். பட் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ நல்லா பாடி டாப் ஸ்கோரர் ஆவான்னு. அது நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே சையத், உங்களுடைய ஸ்கோர்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க. எல்லாரையுமே குஷிப்படுத்திட்டு இருக்கிற நம்மளுடைய ஆடியன்ஸ் எல்லா போட்டியாளர்கள் பத்தி ஒரு ரைம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய ரைம் என்ன, உங்களுடைய பாராட்டு என்னன்னு கேட்டலாம். காத்தாடிக்கு தேவை நூலே, காத்தாடிக்கு தேவை நூலே. அதுவும் சையதுக்கு மட்டும் பாத்தீங்களா, மத்த எல்லாருக்குமே ஆண்களும் சேர்ந்து பாடினாங்க. சையதுக்கு மட்டும் பெண்கள் மட்டுமே பாடுங்க. ஓகேயா? சரிரா. Thank you. நடத்து. All the very best. Congrats once again. ஓகே, ஸோ பரபரப்பாக போயிட்டு இருக்கிற நம்மளுடைய கால் இறுதி சுற்று வந்து நிறைய இன்னும் சுவாரஸ்யங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் ஆஃப்கோர்ஸ் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல முதல் முறையாக விகே ட்ரைகாலஜி ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்க்கு நம்ம கொடுக்க போறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back, Airtel Super Singer 4, powered by Energy Tharum Gold winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். This is quarter finals. Quarter finals ரொம்ப பரபரப்பா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. கோல்டன் கிளாசிக்ஸ் இந்த மாதிரி பாடல்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதுல மெலடி ரவுண்ட் முடிஞ்சிட்டு அடுத்தது என்ன வருது பாவனா? அடுத்தது நம்ம வந்து தத்துவ பாடல்கள் கேட்க போறோம். ஆனா இந்த ரவுண்ட் மெலடி ரவுண்ட் எப்படி போச்சு அப்படின்னு நம்ம அனஞ்சி கிட்ட கேட்டலாம். இந்த டாப் 6 பொறுத்தவரையிலும் இந்த மெலடி ரவுண்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு தியேட்ரிக்கல் ஓப்பன் ஸ்பேஸ் குவாலிட்டி மெலடிஸில் கொண்டு வரது இவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈஸி ஒரு கட்டமே கிடையாது. ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம்னா இது எல்லாத்திலும் அழகாக பேலன்ஸ் பண்ணது சையத் சுபான். அதே மாதிரி ஐ வுட் சே அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் ஆல்சோ ஹீ ஆல்சோ அச்சீவ்ட் இட். சோனியாவுக்கு என்ன பார்க்குறேன்னா அந்த காலத்து வேல்யூஸ் தன்னறியாமல் வரது, ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அவள் இந்த பாட்டு பாடும்போது எப்படி இருக்கணுமோ அந்த பாட்டு அப்படி தான் இருக்குது.
அதனால சோனியா அதை புரிஞ்சுட்டு பாடுறாளா இல்லை தன்னை அறியாமல் வரதா தெரியல. ஆனால் ரொம்ப அழகாக இருந்ததுமா நீ பாடும்போது. யூனோ அந்த சீனை கண்ணை முடிண்டா அந்த சீன், அந்த பக்தி, அந்த வேதனை எல்லாம் அப்படியே புழிஞ்சு நம்ம முன்னால் வந்து சேர்றது. ஷரத் இந்த பாட்டு பாடும்போது எனக்கு அந்த லைட் கிளாசிக்கல் வேல்யூஸ், இந்த ராகத்தினுடைய வேல்யூஸ் அதிகமாக தெரிஞ்சுது. அது நம்ம அந்த காலத்தில் நிறைய கிளாசிக்கல் மெலடிஸ் இல்லை ராகங்கள் வந்து ஒரு மீடியமாக தான் இருந்தது ஒழிய ஒரு மெலடியை கிரியேட் பண்ணுறதுக்கோ ரசிக்கிறதுக்கோ நம்ம கிளாசிக்கல்னு அதை வச்சுக்க முடியாது. ஸோ அது நீ இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம். பட் நல்லா இருந்துச்சு. பார்வதி டெஃபினட்டாக இன்னும் ப்ரெசன்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். பட் உன்னுடைய பாட்டிலே ஒரு அழகு இருக்குது. அது வந்து என்றைக்குமே உன்னை லெட் டவுன் பண்ணாது. தட் ஒர்க்ஸ் ஃபார் யூ ஆல்வேஸ். திவாகருடைய பாட்டை நான் அவ்வளவு என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப எனக்கு அதில் வால்யூம் கம்மி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு லைட் எஃபெக்ட் இருந்தது. ஸோ உன்னுடைய குரலில் இன்னும் அந்த ஒரு த என்தூசியாசம், ஒரு பேஷன் இருந்தால் தான் உனக்குள்ளே இருக்கிற பேஷன் எனக்கு தெரியறது. அது நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண உனக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீ ரொம்ப டேலண்டட், பலவித ஜானர்ஸ் உனக்கு வருது. மொத்தத்தில் அந்த காலத்து பாடல்களை நம்ம எடுத்து பாடுறோன்னா ஓவரால் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க, அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. வெரி குட். தேங்க்யூ. அனன்ஜி வந்து ஜோரா ஒரு தம்ஸ் அப் காட்டிட்டாரு, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நம்ம அடுத்த ரவுண்ட் போகிறோம் இந்த குவார்டர் ஃபைனல்ஸ். இது வந்து தத்துவ பாடல்கள். நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப கேட்டு நம்மளுடைய மனதை உருக வைக்கக்கூடிய இந்த பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸில் நமக்கு வந்து ரொம்ப தெரிந்து அறிந்த பாடல்கள் தான் எடுத்து நம்மளுடைய பசங்க இந்த மேடையில் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உடனடியாக யாரை ஃபர்ஸ்ட் கூப்பிட போகிறோம்? எஸ், அந்த வகையில் அந்த மாதிரி அர்த்தமுள்ள பாடலோட வராரு முதல் கண்டெஸ்டன்ட் SS10 திவாகர். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம்
காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா திவாக்கா பா இந்த பாட்டு உங்கள் வாய்ஸில் ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. தேங்க்யூ சார். குட் சாய்ஸ், நல்ல சாய்ஸ். ஏன்னா அந்த ஒரு விண்டேஜ் ஃபீல் அந்த வாய்ஸ்லேயே இருக்குது. அண்ட் ஒன்லி ஃபியூ பிளேசஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு இப்போ இருக்குது, எஸ்பெஷலி த ஸ்டார்டிங் ஆஃப் த செகண்ட் சரணம் அண்ட் ஆல் தட். பட் தட் இஸ் நாட் பிக் டீல். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. திவாகர். ஹலோ. சூப்பர் திவாகர். தேங்க்யூ. ரொம்ப நல்லா பாடினேன். லிரிக்கல் கிளாரிட்டி சூப்பர்ப், எக்ஸ்ப்ரெஷன் சூப்பர்ப். அந்த ஓல்ட் டைப் ஃபீல் இந்த சாங்க்கு என்ன தேவை இருந்ததோ அது சூப்பர்ப். உன்னே சொன்ன மாதிரி அந்த செகண்ட் சரணம் ஸ்டார்ட் மட்டும் கொஞ்சம் மிச்சம் எல்லாம் இட் வாஸ் பர்ஃபெக்ட். தேங்க்யூ. பியூட்டிஃபுல். தேங்க்யூ. திவாகர், ஹலோ. நல்லா பாடினீங்க. கொஞ்சம் நாசல் டோன் ஆட் பண்ணீங்களோ? கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் நேசல் இருக்குது. நார்மலாக பாடுங்க நீங்கள், நார்மலாக. அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா. நீங்கள் ஃபுல் டேக் பாடும்போது இப்போ பாடும்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதானே பாடுது. ஏன்னா உணர்ச்சி இந்த பாட்டை நீங்கள் சும்மா எர்லி மார்னிங் பஸ்ஸில் தூங்கிட்டு இருக்கும்போது எதாவது போட்டால் கூட இப்படி தெரியாமல் இப்படி உட்காந்துருவோம். அச்சம் என்பது அப்படின்னு ஒன்று தூக்கம் எல்லாம் போயிடும். வந்துட்டார் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு அது அந்த உணர்ச்சி இருக்குது. அதனால் அந்த ஃபீல் அந்த த்ரோ இன்னும் கொஞ்சம் கொண்டு வர முடியும் உங்களால். கீப் இட் அப். தேங்க்யூ. திவாகர், தத்துவ பாடல்கள் சுற்று நீங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க வந்து வாங்கின மதிப்பெண்கள் 41. ஒரு ரவுண்ட் முடிச்சிருக்கீங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்ல 41 வாங்கியிருக்கீங்க. இதை விட பெட்டரா வாங்குவீங்கன்னு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பா. எஸ். ஓகே, லெட்ஸ் டேக் a look. ஓகே, உன்னி சார் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். 9 out of 10. Okay, good start Divakar. Good start. எப்படி ரைட்ல போமா லெஃப்ட்ல போமா? Srinidhi. Yes. 9 again. Another 9. 18 புள்ளிகள். Sujata ma'am. Okay, 27 புள்ளிகள். That's lovely. Chitra ma. Thank you. 35 புள்ளிகள் இல்லையா? மனோஜி உங்களுடைய ஸ்கோர்ஸ். 8 again. Okay. இந்த ரவுண்ட அற்புதமா ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க 43 புள்ளிகளோடு. Thank you. Okay, 41 and 43 உங்க டோட்டல் 84 84 புள்ளிகள். ஹாப்பியா? ஓரளவுக்கு. பரவாயில்லை, இன்னும் 2 காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்சஸ் இருக்கு இல்லையா? சோ தூள் கலப்பிடலாம். கண்டிப்பா. Okay, all the very best. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும்,
அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். La 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 la. காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். La 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 la. தோன்றும் போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே, வாழும் போது பசி இல்லாமல் வாழவில்லையே வாழவில்லையே, வாழும் போது பசி இல்லாமல் வாழவில்லையே, போகும்போது வேறு பாதை போகவில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அரவிந்த், என்ன பசிக்குதா? என்ன ராஜா 2 வாட்டி சொன்னேன் லிரிக்கு. சரி பாடு, கரெக்ட் பண்ணு. தோன்றும் போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே, சொல்லில் சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே. எவ்வளோ பெரிய வார்த்தை அது. நெக்ஸ்ட். வாழும்போது பசி இல்லாமல் வாழவில்லையே வாழவில்லையே, கப்பா மகாரி சாதி. வாழும்போது வாழும்போது பசி இல்லாமல் வாழவில்லையே. இதுதான் இப்போதான் வந்த பசியில் கொஞ்சம் முழுங்கிட்டேன். ஒரே ரீமா பாண்டிங்க சமாதாதனை நீ பாப்பா சா சா சா, மொத்ததெல்லாம் ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப பாப்புலரான பாட்டு, எல்லார் மனசுலையும் நிற்கக்கூடிய ஒரு பாட்டு. அதனால நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு இடம் சின்ன ஒரு தப்பு வந்தால் கூட எல்லாருக்கும் அது புரியும். அதுதான் இந்த மாதிரி சாங்ஸோட ரிஸ்க். அதுதான் எனக்கு இந்த வாழும்போது நிசார்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், அங்கே ஒரு சங்கதி ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருக்கேன்னு. மனோ பாட வச்சாரு, கரெக்டாக பாடிட்டீங்க. அது ஒன்று தான். மீதி எல்லாமே இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போல்டாக வந்திருக்கலான்னு தோணுச்சு எனக்கு. அதர்வைஸ் நல்லாவே பண்ணேன். அரவிந்த் எல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு நீங்கள் அந்த கோடி மக்கள் சேர்ந்து வாழும் அந்த லைன் பாடும்போது அந்த ஒரு விப்ராட்டோ வருது உங்களுக்கு. அது ஸ்ட்ரெயிட் நோட்டாக உங்களுக்கு நிறுத்துறதுக்கு கஷ்டமாக இருக்கா? கேன் யூ ட்ரை தட்? தோன்றும் போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே. Yeah, you can do that also. Okay, fine. இந்த பாட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. Sometimes I find that your voice sometimes at a high, really high note slightly vibrates. It's only a caution. அதுவும் பண்ண முடியணும், இதுவும் ஸ்ட்ரெயிட்டாகவும் நிறுத்த முடியணும், அவ்வளோதான். அது மட்டும் தான். மற்றெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க கரெக்டாக. குட் லக். நல்லா இருக்கும். ஓகே அரவிந்த், இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்டில் வாங்கினது 42 புள்ளிகள். தட்ஸ் அ குட் ஸ்கோர். ஸோ
நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கோர்ஸ் கேட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்க போறேன். ஓகே அரவிந்த்? ஓகே. ஆல்ரைட். லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் வாட் யுவர் ஸ்கோர்ஸ் ஆர். உங்களுடைய இரண்டாவது காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு லெட்ஸ் பிகின் வித் மனோஜி. 7. 7 புள்ளிகள். சித்ராமா 7 again, 7 புள்ளிகள். That's 14. Unni sir. Also 7 out of 10. Srini sir. 8. Okay, so that's 29. 29 புள்ளிகள். And Sujata ma'am. 7. Okay, totally 36 புள்ளிகள். 36 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க. So 36 plus 42, 78 புள்ளிகள். So you scored 78 out of 100. இன்னும் 2 competitive performances இருக்கு அரவிந்த். Okay, so good luck. All right. And I can see a smile on your face and you're a strong boy. Okay, இப்போ இந்த ஸ்ட்ராங்கான பாய் கிட்ட இருந்து நாங்க வந்து ஒரு சூப்பரான விஷயம் எதிர்பார்க்கிறோம். இதை எந்த அளவுக்கு மறைச்சு எடுத்துட்டு வரேன்? Take it. Enjoy. Take it, I say. இந்த பாட்டு பாடும்போது இந்த பிரீஃப் கேஸ் கையில இல்லாம எப்படி பாட முடியும் இல்லையா? இது யாருடைய பிரீஃப் கேஸ்னு எல்லாருமே யோசிக்கலாம். புரட்சி தலைவரோடதெல்லாம் கிடையாது. அங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு இன்னொரு ஒரு தலைவர், நம்மளுடைய ஸ்ரீனிஜி. அவருடைய பிரீஃப் கேஸ் நாங்க சுட்டுட்டு வந்துட்டோம். தேங்க்யூ ஸ்ரீனிஜி. இப்போ இந்த பிரீஃப் கேஸை நீங்க பிடிச்சிட்டு ஒரு என்ட்ரி கொடுக்கணும் ஃபார் திஸ் சாங். ஓகே, கோ ஃபார் இட். LED open please. Super Singer 4 oda chella pillai Arvind Srinivas ke a very 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 happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy birthday to you. உங்களுக்கு வந்து இந்த கேக் எல்லாம் பாக்குறீங்க, ஆனா நாங்க தான் இந்த கேக்க சாப்பிட போறோம். Our party begins right now. Of course, Super Singer 4 உடைய கால் இறுதி சுற்று இன்னும் தொடரும். நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye from all of us. Can we have the music, please? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. ஓகே, அந்த பெரிய கேக் நீங்களா எடுத்துக்கங்க. இந்த சின்ன கேக்கை நானும் பாவனாவும் எடுத்துக்கிறோம். Good night.